ஹாய், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சொமட்டோ விஜய். இன்றைய தலைப்பு என்ன என்றால், ஒருவர் நம்மளை பார்த்தவுடன் அன்பாக, பாசமாக பழ பழக வைப்பது எப்படி என்பதுதான். ஆக்சுவலாக என்னன்னா வசியம். நம்ம முகத்தை பார்த்தாலே, நம்ம கூட வந்தாலே அவர்கள் நம்மிடம் பேச வர வேண்டும். வசியம் பண்ணப்படும். ஓகேங்களா? வசியம் என்பது தப்பான இது கிடையாது. நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் என்றால் அந்த வேலை நம்மளை பார்த்த உடனே பிடித்து விடும். அந்த ஓனருக்கோ மேனேஜருக்கோ பிடித்தம் வருவது போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதை வசியம் மூலியமாக நம் கண்களின் மூலியமாக, நம் முகத்தின் மூலியமாக எப்படி அவர்களை கவருவது என்பதுதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 3 நிமிஷம், இந்த பயிற்சிக்கு தினமும் ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கினால் போதும். ஓகேங்களா? முதலில் காலையில் எந்திரித்தவுடன் கண்ணாடி முன்னால் நின்றுக்கங்கள். கண்ணாடி முன்னால் நின்று விட்டு உங்கள் இரு கண்களும் நேராக நெத்தி போட்டே பார்த்து விடுங்கள். இப்படி நெத்தி போட்டே பாருங்கள். பார்த்து விட்டு ஒரே இதை மட்டும் சொல்லுங்கள். என் கண்களுக்கு வசிய சக்தி உள்ளது. என் கண்களின் வலிமையால் யாரையும் வசியம் பண்ணி விடுவேன். என் கண்களையோ என் முகத்தையோ பார்ப்பவர்கள் என்னிடம் வசியமாகி விடுவார்கள். இதை மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் அந்த 2 கண்ணும் நெத்தி புருவத்தில் வச்சுட்டு சொல்லுங்கள். நெத்தி புருவத்தில்னா கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு அந்த நெத்தி புருவத்தில் 2 கண் விழியும் நெத்தி புருவத்தில் விட்டுட்டு இந்த ஒன்றை மட்டும் சொல்லுங்கள். என் கண்களுக்கு காந்த சக்தி உள்ளது. என் கண்களின் வலிமையால் யாரையும் வசியம் பண்ண முடியும். என் கண்களையோ என் முகத்தையோ பார்த்தால் அவர்கள் என்னிடம் வசியமாகி விடுவார்கள் அப்படின்னு இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே மேக்ஸிமம் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிக்காங்க. அவ்வளோதான். இதுதான் பயிற்சி. உங்களால் 1 நிமிஷம் சொல்ல முடிஞ்சால் 1 நிமிஷம் சொல்லுங்கள். 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ அரை மணி நேரம் எவ்வளோ நிமிஷம் சொல்கிறாங்க இது கிடையாது. எவ்வளோ நேரம்னாலும் சொல்லிக்கலாம். இந்த ஒன்றை மட்டும் ஒரு 3 மாதம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வசியத்தன்மை வரும். கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் பேசுகிறீங்க, யார்ட்டையா பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட சண்டை போடுறவங்கள்ட்ட கூட நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசினா போதும். ஓகேங்களா? அவங்க அப்படியே அடங்கிடுவாங்க. என்னென்னு நினச்சாங்க, ஏதுன்னு நினச்சாங்கங்கள உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு வேலைக்கு போகிறீங்க என்றால் அந்த வேலை கன்ஃபார்மாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோக உங்கள் வேலையில் என்னென்ன ஜெயிக்கணுமோ இதை பண்ணினால் எல்லாமே ஜெயிக்க முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது மனோவசியத்தில் வருகிற ஒரு மெத்தட். ஓகேங்களா? ரொம்ப கற்றுக்கலாம். மனோவசியம் என்பது நிறையாக உள்ளது. முதலில் இதை கற்றுக்கொள்ளுங்கள். இதை கற்றுக்கொண்ட உடனேயே உங்களுக்குள் ஒரு சக்தி வரும். உங்களிடத்தில் ஒரு மாற்றம் வரும். பிறர் உங்களை விரும்புவார்கள். அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைத்தவர்கள் உங்கள் மேல் அன்பு கூறுவார்கள். நீங்கள் நினைத்ததை நடத்தலாம். ஓகேங்களா? இதுதான் மனோவசியத்தின் மந்திரம். ஓகே, முதல் மந்திரம் இல்லை, நிறைய இருக்குது. இது சிம்பிளாக செய்யக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, இது இன்னும் டவுட் இருந்தால் கமெண்டில் இது பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? சிம்பிள் தான். 3 மாதம் 90 நாள் சிம் கார்டு மாதிரி தான். 90 நாள் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணும் போதே நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிடுவீங்க. அதே மாதிரி நாய் உங்களை குலைக்க வருதுன்னா உங்கள் நாய் கண்ணை நீங்கள் பார்த்தா போதும் நாய் உங்களை அடங்கிடும். சரிங்களா? இதை மாதிரி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜீவன் 5 அறிவு ஜீவனை கூட நீங்கள் வசியம் பண்ணலாம். வசியம் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. சொல்கிறேன். ஒரு இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு நாய் துரத்தி வருது, இல்லைன்னா ஒரு காளை மாடு உங்களுக்கு இது வருது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா காளை மாடோ நாயோ அப்படி நின்று அவங்களுக்கு வாழாட்டிக்கிட்டு நிற்கும். காளை மாடாக இருந்துச்சுன்னா சமாதானம் ஆயிடும். இல்லை, இது உண்மை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 90 நாள் இதே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே வாங்க. நான் சொன்னது 90 நாளில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதன் பலன் கிடைக்கவில்லை என்றால் என்னிடம் சொல்லுங்கள்.
ஓகேங்களா. கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஓகேங்களா. இதை எல்லாரும் செய்யலாம். சின்ன வயது முதல் பெரியவர்கள் வரை பண்ணலாம். வயது வித்தியாசம் கிடையாது. நம்ம சாதி மதம் கிடையாது. இதில் எந்த ஒரு கடவுளோட இதுவோ எந்த ஒரு இதோ கிடையாது. ஓகேங்களா. இது ஒரு மனவசிய கலை. இதை கற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாக நல்வழியாக செல்லலாம், நினைத்ததை அடையலாம். இது முதல் ஸ்டெப். இதுக்கு அடுத்தால என்ன உண்டு நான் அடுத்த பயிற்சின்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் சுகி விமல்.